ஒர்க்ல இருந்தாலும் ஹோம்ல இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாலும் மண்டேல இருந்து ஓடிக்கிட்டே இருந்துட்டு அந்த ஃப்ரைடே சாட்டர்டே ஆயிட்டா அந்த வீக்கெண்டுக்கே உரிய டயர்ட்னஸ் வந்துருது. ரொம்ப அலுப்பா, ரொம்ப நாளெல்லாம் வருத்தமா, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாத அளவுக்கு அப்படியே வந்துட்டு போயிடுது. எப்படா ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடியே அழுத்து போயிடுறோம். இப்படி 5 அலுப்பு மருந்து குடிச்சா தலைவலி, ஜலதோஷம், கைகால ஒளிச்சல், இருமல், வாய்வு, தூக்கமின்மை எல்லாத்தையும் போக்கி நல்லா சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்க வைக்குதோ, அதே மாதிரி சர்வ நிவாரணியா சண்டே தேவைப்படுது. அந்த வாரத்தோட எல்லா வலி, அலுப்பு, சலிப்பு, எரிச்சல் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அலுப்பு மருந்தா சண்டே நமக்கு தேவைப்படுது. இந்த வாரம் இப்படி போச்சா, அடுத்த மண்டேல இருந்து ஓடணும், திரும்ப எப்படா சண்டே வரும்னு. இப்படியே 52 வாரமும் போய் அழுத்து சலிச்சு அந்த வருஷமே ஓடி போயிருது. வருஷ கடைசிக்கு வந்துடுறோம். இதே மாதிரி ஒரே வேலை, ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே ட்ரெஸ் அப்படின்னு ரொட்டீனா ஒரேத பண்றப்ப ஒரு அலுப்பு வந்துருது. என்னத்த ஃபீலிங் தவிர்க்க முடியாததா ஆயிடுது. இப்படி அப்பப்ப வரும் அலுப்பை மேற்கொள்வது எப்படி, எல்லா டேஸும் சண்டே மாதிரியே என்ஜாய் பண்ணுவது எப்படி அப்படின்னு அந்த பதிவுல பார்க்க போறோம். சயின்ஸ்ல செரண்டிபிட்டி டிஸ்கவரிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ், அன்பிளான்ட் ஃபார்ச்சுனேட் டிஸ்கவரிஸ். அப்படின்னா ஏதோ ஒன்ன குறிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிருப்பாங்க. அப்ப அவங்கள அறியாம, அவங்களுக்கு தெரியாம ஆக்சிடென்டலா வேற ஒன்ன கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் செரண்டிபிட்டி, ஆக்சிடென்டல் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா காலையில எந்திரிச்சல இருந்து அந்த அன்றாட கடமைகள், வேலைகள், விஷயங்கள் அப்படின்னு ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த செரண்டிபிட்டி மாதிரி ஏதாவது ஒன்ன ஒரு சர்ப்ரைஸா, ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு சந்தோஷத்தை நீங்க அப்படியே கண்டுபிடிங்க. அந்த பர்த்டே, வெட்டிங் டே அது மட்டும் இல்லாம இந்த கூகுள் போட்டோஸ் எப்படி எல்லா மெமரிஸையும் அப்படியே கிரியேட் பண்ணி கொடுக்குதோ. இதே நாள் 3 வருஷத்துக்கு முன்னாடி, இதே நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க போனீங்க, இங்க வந்தீங்க, இங்க செஞ்சீங்க, நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேர ஒருங்கிணைத்து ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு கொலாஜ் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குது இல்லையா? அது மாதிரி நீங்களும் குட்டி குட்டி விஷயங்களை, குட்டி குட்டி சந்தோஷங்கள், நினைவுகள் இதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடியுங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. அதையே செலிப்ரேட் பண்ணுங்க. அன்னைக்கு ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது பண்ணுங்க, ஸ்வீட் ஏதாவது எடுத்துக்கோங்க, வாழ்த்துக்களை பரிமாறுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே நடந்ததை மெமரபிள் ஆக்குங்க. அப்படி ஒண்ணும் கிடைக்கலையா, அந்த டே இந்த டே அப்படின்லாம் வருதுல்ல, டாட்டர்ஸ் டே, சன்ஸ் டே, ஹஸ்பண்ட் டே, ஒய்ஃப் டே, ஃபேமிலி டே, பேரண்ட்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, அப்படி ஏதாவது ஒரு டேவை ஒருத்தர் வாழ்த்தி, ஒருத்தர் பாராட்டி ஸ்வீட் மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுவும் இல்லையா, இன்னைக்கு நாள ஏதாவது பண்ணி சிறப்பான நாளா மாத்திருங்க. மெமரபிள் டேவா இன்னைக்கு மாத்திருங்க. அந்த சிறப்பான விஷயம் உங்க வீட்டு அலமாரியிலே இருக்கலாம், அஞ்சரைப்பட்டியிலையும் இருக்கலாம். அத செரண்டிபிட்டியா கண்டுபிடிங்க. இதுக்கு கடவுளே நமக்கு ரோல் மாடலா இருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்கள்னு ஒரு ஜனங்கள் எகிப்துல போய் மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்து கடவுள் விடுதலை பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. அப்போ விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அத நினைவு கூர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பண்டிகை எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூடார பண்டிகைன்னு சொல்லி, அங்க நீங்க இருந்தப்ப இப்படி கூடாரம் போட்டு இருந்தீங்க, அதே மாதிரி கூடாரம் போட்டு 7 நாள் நீங்க தங்குங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு எகிப்துல இருந்து நீங்க விடுதலையாகி புறப்பட்ட நாள நீங்க 7 நாள் நீ திரும்பியும் கொண்டாடுங்க, அதை நினைவு கூறுங்க, அத புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வழியில யோர்தான 2 பிரிக்கிறப்ப அதுல இருந்து ஒரு 12 கல்லை எடுத்துட்டு அதை வைக்க சொல்றாரு. அதுக்கு பலி செலுத்தவும், அதுக்கு நன்றி செலுத்தவும், அதை பத்தி நினைவு கூறவும் சொல்றாரு. அதை பத்தி உங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நீங்க அதை நினைவு கூர்ந்து கடவுள் எங்களுக்கு இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அதை மெமரிஸ் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பத்தி உங்க பிள்ளைங்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் இதையே குறிச்சு பேசுங்க, இதையே நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை அதை மறக்காம அதை நினைவு கூற சொல்றாரு. ஏன்னா இந்த நினைவு கூறுதல் நமக்கு அதீத சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நன்றி உணர்வு கொடுக்கும், ஒரு ஐக்கியத்தை புதுப்பிக்கும். அதனால சோர்வு நீங்கி உற்சாகம் வரும், அலுப்பு நீங்கி ஆனந்தம் வரும், சலிப்பு
களைப்பு நீங்கி சந்தோஷம் வரும். அதே மாதிரி கதிர்கள் அறுத்தோனை அறுப்பின் பண்டிகை, சேர்த்தோனை சேர்ப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பண்டிகைகளை வச்சு ஏற்கனவே நடந்த விஷயங்களை நல்ல ஒரு அசை போட்டு அதை வந்துட்டு திரும்ப திரும்ப நினைச்சு நினைவு கூறி நன்றி செலுத்தவும் கடவுள் நமக்கு சொல்லித்தராரு. அதே மாதிரிதான் இயேசுவும் கடைசி விருந்துலையும் இயேசு நான் வர்ற வரைக்கும் நீங்க இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் என்னுடைய சரீரமும் ரத்தமுமா நினைச்சு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு இருக்காரு. அதை ஒரு நாள் நடந்தது அப்படியே விட்டுறாம அதை திரும்ப நினைவு கூறுங்க, திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க எப்பயுமே அதை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி திருவிருந்தா நம்மள்ட்ட அதை ஞாபகப்படுத்துற ஹோலி கம்யூனியன்ல நம்ம அதைத்தான் நினைவு கூறுறோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வர்றப்ப அதையும் அந்த பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்லிட்டு பெந்தெகோஸ்தே ஞாயிறு, தூய ஆவியானவர் ஞாயிறு அப்படின்லாம் வச்சு அதையும் நம்ம நினைவு கூறுகிறோம். அப்ப தேவன், இயேசு, ஆவியானவர் அவங்க எல்லாருமே நம்மள நினைவு கூறத்தான் சொல்றாங்க. நினைவு கூறுதல நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. அதே மாதிரி நீங்களும் இதுவரைக்கும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இனிமேலாவது முக்கியமான தருணங்கள், முக்கியமான விஷயங்களை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஞாபகப்படுத்தி பார்த்து அதை நினைவுபடுத்தி பார்த்து அதை அப்படியே கொண்டாடுங்கள். அப்ப ஃபீல் போகும், வாவ் ஃபீல் வரும். ஆங்காங்கே சிதறி கிடக்கும் சிறு சிறு சந்தோஷங்களை தேடி தேடி அள்ளிக் கொள்ளுங்கள். அப்பப்ப வரும் அலுப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு நாளில் ஏற்ற சமயம் ஒதுக்குங்கள். நினைவுகளை உங்களுக்கு ஏற்றவாறு செதுக்குங்கள். ஸ்வீட் மெமரிஸ் அலுப்பு மருந்தை அவ்வப்போது அருந்துங்கள். 52 வாரங்களும் அழகாகும். அலுப்பும் அழுத்து போய் சொல்லும் குட் பை.